பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். புதையல் தோண்டினால் புதையல் எங்களை தேடினால் விடியல் எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும் நோய்களும் தீரும். உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை. அடுத்து வந்து சாருமதிங்கிறவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இருக்கான் பண்டிட்ஜி. அவங்க அம்மா அப்பா பேரு கண்ணன் பிரேமா, ஹஸ்பண்ட் நேம் வந்து சிவா. அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 1/10/1996. ஹெல்த் இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணிடலாம். மருத்துவ செலவு இல்லாமல் மகேசனுடைய ஆணையோட அதை செஞ்சிடலாம். மருத்துவ செலவை மகேசனோட ஆணையோட சரி செஞ்சிடலாம். அருமை அருமை. அதாவது நம்ம எப்பயுமே வந்து ஏதாச்சும் ஒண்ணா எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு குறைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல போய் தூங்கணும்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம வீட்டுல நம்ம பெட்ல தூங்குறதே ஒரு பெரிய வரங்கிற விஷயம் நம்மளுக்கு புரியும். இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்களோ கண்டிப்பா சொல்லுங்க. பேர் வந்து கே சாருமதி, SARUMATHI. டேட் ஆஃப் பர்த் வந்து சாருமதி, SARUMATHI. டேட் ஆஃப் பர்த் வந்து 1/10/1996. ஹஸ்பண்ட் நேம் வந்து சிவா. சிவா. அம்மா அப்பா பேர் சொல்லணுமா? அது வேணும். கே சாருமதி. ஸோ எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாங்க, ஆனால் ஹெல்த் இஷ்யூ மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமாயிடும். 1/10/1996 எவ்வளோ அழகான டேட். அக்டோபர் 1 மிகச்சிறந்த ஒரு தேதி. 1ஆம் எண் சூரியன், 9ஆம் எண் செவ்வாய். இந்த 2 எண்களுமே மகத்தான எண். இப்போ கே சாருமதி 29 வந்துருச்சு. 29 டேஞ்சரஸ் நம்பர்னு அடிக்கடி சொல்லுவோம். ரத்த நாளங்கள் சொல்லி போய் ஹீமோகுளோபின் குறைஞ்சி, நரம்பு முனைகளுக்கு பிளட் வராது, வயிற்று உபாதைகளை கொடுக்கும். இதுக்கு இன்னதான் தெரியல, எல்லா நோய்களையும் கொடுக்கும். எல்லா பார்ட்லேயும் ஆக்சிஜன் கம்மியாக போகும். இப்போ 98 பாயிண்ட் ஆக்சிஜன் இருக்கா? இல்லை, 90 தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கம்மி. ஹீமோகுளோபின் 8.1, 7.9 அப்படி தான் இருக்கும். செக் பண்ணிக்கலாம். 29 எல்லா வேலைகளையும் பண்ணிடும். கூட்டி எண் வந்து 9 செவ்வாய். பேர் வந்து 29. பிறந்ததுலேருந்தே என்னென்ன கற்பனைகள் பண்ணோம் அத்தனையும் மீன். படிக்கிற காலத்தில் அவர் எய்ம் பண்ணோம், நடக்காது, டைவர்ட் ஆகிடும். அப்போ அதில் ஏதாவது போயிட்டுருக்கணும். இப்படியே போய் 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 இந்த நிமிஷத்தில் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு சொல்லி நிச்சயமாக உறுதியாக யார் காப்பாற்றுறாங்களோ நம்பர்ஸ் காப்பாற்று.
அருமை பண்டிட்ஜி. 30 நாள் 60 நாள் 90 நாள் 120 நாளில் பரிபூர்ண உடல் மாறி ரத்த செல்கள் மாறி உடம்பு பூரா நல்ல ஒரு தேஜஸாக ஆக்டிவாக சிறப்பான ஒரு ஜாதியை நம்ம உருவாக்கிடலாம். இது 100% கேரண்டி. நம்ம பார்த்துருக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா எவ்வளவோ பேர் சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் 2nd ஃப்ளோரில் ஆஃபீஸ் வச்சுருக்கிறேன். ஆமா வயசானவங்க அதாவது 30 வயசு பொண்ணு தவழ்ந்து தான் வந்துச்சுங்க. ஒரு 150 நாள் கழிச்சு கிடுகிடுக்குன்னு மேலே ஏறி அது அந்த இடத்துல போவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா அந்த 25 வந்து குட் பை சொல்லிடலாம். நம்ம நிறைய 25 பற்றி பேசணும், டேஞ்சரஸ் நம்பர்னு. உடனே உதாரணம் கிடைச்சிது. இன்னொன்னு 9வது நம்பர்னு வந்தாலே ஹீமோகுளோபின் இஷ்யூஸ் இருந்தும் சொல்லியிருந்தீங்க பண்ணி. ஆமாம். ஸோ 9வது நம்பர்ல பிறந்திருக்க பெண்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஹீமோகுளோபின் கம்மியாகிறது, ரொம்ப 7.5 6.5 இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்னு சொல்லி பண்டிட்ஜி நிறையவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் பண்டிட்ஜி எந்த பேருக்கு எந்த மாதிரி ஸ்பெல்லிங் வேணாலும் போட்டுக்கலாம். யாருக்கு அமையணுமோ அவங்களுக்கு அமையும். அதான் பிறந்த பிள்ளைங்களுக்கு பேர் மாத்திரம் தான் ஈஸி இருக்குதுல. அதாவது பண்டிட்ஜி ஒரு நாளைக்கு நிறைய பேருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு இது வரைக்கும் பேர் மாத்திட்டு வந்திருக்காங்க. நம்ம பண்டிட்ஜி கிட்ட வந்தோம் பேரை மாத்திட்டோம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அவங்க வந்து ஒரு வழிமுறை வந்து சொல்லுவாங்க. காலையில எந்திரிங்க, ஒரு புக்ல பேரை இத்தனை தடவை எழுதி பாருங்க, அதுக்கப்புறம் வந்து கெசட்ல மாத்துங்க, சர்டிஃபிகேட்லலாம் மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாறுறப்ப தான் நம்மளுக்கு வந்து 100% பலன் கிடைக்கும். இப்போ சாரு ஹஸ்பண்ட் பேர் சிவா, மதிய கட் பண்ணியாச்சு. சாரு சிவா, ஏன்னா எல்லாரும் சாருன்னு கூப்பிட்றாங்க, அது நல்லா இருக்கு. சாரு சிவா அந்த 29 சுவடுகளே அழிச்சாச்சு. அப்போ சாரு சிவாங்கிறது வழி 23 பெஸ்ட் நம்பர். இந்த 5 வந்த உடனே இந்த பர்த் நம்பர் 1ம் 9ம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 23னா 5, 5னா புதன், புதன்னா பச்சை நரம்பு. ஒரு மரகத பச்சை எடுத்து இடது கை மோதிரவர்கள் போட்டுட்டா ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒன்று காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு விளக்கேற்றிட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு இந்த பேரை எழுது நம்ம சொல்லுவோம், எத்தனை தடவை எழுதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு 104 நாள் 150 நாள் எழுத சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் அந்த ரிஷியனுடைய தொடர்பு, குலதெய்வத்தினுடைய அருள், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், அதுல அவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒவ்வொரு நம்பர் சொல்றதுல ரிஷியனோட அருள், குலதெய்வத்தின் அருள், பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் அப்படியே வந்து 30 நாள் 60 நாள் அப்படியே ரத்த ஓட்டம் எல்லாம் அந்த ரேஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அவர் ஹெல்த் வாழ்நாள் முழுசும் இதை கெசட் பண்ணணும். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் மாற்றிக்கணும். இதெல்லாம் மாற்றாமல் நான் பேர் எழுதிட்டேன், ஒன்றும் நடக்கலைன்னா அது நடக்காது. எழுது வரைக்கும் நல்லா, அதுக்கப்புறம் பழையபடி வரும். சரி, மாற்றாமல் டெய்லி எழுதிக்கிட்டே இருந்தாங்கன்னா ரெக்கார்டில் வந்து 29 இருக்கக்கூடாது. ரெக்கார்ட்லேயே இருக்கக்கூடாது. பேங்க் எல்லாருக்கும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் போகிறோம், கெஸ்ட் ஆஃபீஸ் போனால் ஒரு மாத்திரம் ஒரு மாதம் 5 காப்பி வந்துடுது.
ஒரு இமெயில் சர்வீஸ், இந்த இமெயில் சர்வீஸ் கொடுத்தோம்னா அவங்க எல்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம போய் அடையணுங்கிற முந்தி மாதிரிலாம் இல்லைப்பா. அவங்க ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் கார்டுலேருந்து எல்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க. இமெயில்ஸ் சர்வீஸ்னு இருக்குல்ல, அதுதான் காமர்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மோதங்கள் போகிறது, சில ஆலயங்கள் இருக்கும், அதிர்ஷ்ட ஆலயங்கள், அதுக்கும் போயிட்டு வரணும். இதெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் போய் அந்த செவ்வாயை வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு விக்னேஸ்வரர் வழிபாடு செய்யணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா நம்ம பொது கேள்வி நோய் தீர்க்கிறதுக்கு நிறைய சொல்லியிருக்கிறோம். அதையும் பண்ணணும். சாரு சிவா. இப்போ சாரு சிவா அப்படிங்கிறவங்களுக்கு சார் வந்து சாரு மதியா இருக்கிறவங்கள வந்து சாரு சிவான்னு சார் வந்து பேர் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பேரை நீங்கள் சார் சொல்கிற ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% உங்கள் ஹெல்த் இஷ்யூ சரியாயிடும். மதினா அறிவு, சந்திரன். சிவானா 11 சந்திரன். சாரு 12. அழகா வந்துச்சு, குறிஞ்சி மலர் மாதிரி இந்த ஜாதி நல்ல வெற்றி. சாரு சிவா. பண்டிட்ஜி, இன்றைக்கும் ஹிமாலயாஸ்ல எங்கெல்லாம் ராம ஜெபம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் வந்து ஹனுமார் இருக்கிறாரு அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு, உணரப்பட்டிருக்கு. நிறைய பேர் நாங்கள் இங்கே பார்த்தோம், அங்கே பார்த்தோம், ஹிமாலயாஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமாக எத்தனையோ பேர் நேரில் பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹனுமனை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். ஆஞ்சநேயர் எப்பேற்பட்ட ஒரு சக்தி. ஹனுமன் ராமாயணத்துடைய ஒரு அங்கம். அதனால் சுந்தரகாண்டம்னு பேர் வச்சுக்க. எல்லாத்துக்கும் பாலகாண்டம், யுத்தகாண்டம். ராமர் பேரில் கண்டம் இல்லை, சீதா பேரில் கண்டம் இல்லை, ஆனால் சுந்தரகாண்டம் வச்சுக்க. வால்மீகி எழுதுறப்ப அனுமனை கூப்பிட்டு உன் பேர் வைக்க போகிற அனுமன் இருந்தான். அதெல்லாம் கூடாது. என்னுடைய ராமன் பேர் இல்லை, என்னுடைய சீதை பேர் இல்லை, என் பேர் அதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு. சரி, சுந்தரகாண்டம் நீ எதையோ வச்சுட்டு போங்க அப்படின்னு போயிட்டார். சுந்தரகாண்டம் வச்சுக்கிட்டார். சரி, நான் எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு போகிறாரு. நேராக அம்மா பாட்டு வா சுந்தராங்கிறாங்க. என்னம்மா நீ சுந்தரான்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே, உன் பேர் அதான்ப்பா, சுந்தரம் தான் நான் வச்ச பேர், நான் உன்னை சுந்தரம் தான் கூப்பிடுவேன். அப்புறம் அனுமன்கிற உனக்கு இடையில வந்த பேர், நீ சுந்தரம் தான். அம்மா ஒரு நிமிஷம் இருக்கு, நான் வந்துட்டு வேகமாக வர்றாரு வால்மீகிட்ட. ஐயா சுந்தரான்னு எழுதுறீங்க, அது என் பேர்னு அம்மா சொன்னாங்க, எழுதி முடிச்சுட்டு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது போ. அப்பேற்பட்ட ராமபக்தன். பலவிதமான செயல்பாடுகள் நமக்கு தெரியுது. ஒவ்வொரு யுகங்களாக பிரிச்சிருக்கோம். இன்னும் 5040 ஆண்டுகளில் கலியுகத்தினுடைய முடிவு வருது. பிரம்மாங்கிற ஒரு போஸ்ட். நீ கலெக்டராக 30 வருஷம் இருக்கு, அப்போ நீ ரிசைன் பண்ணிடு, இன்னொரு கலெக்டர் வருவார் அப்படிங்கிற மாதிரி. நீ ஒரு பிரதமர், நீங்கள் வந்து ஒரு பிரதமராக இருக்கிறீங்க, இன்றைக்கி பிரதமராக இருக்கு, அடுத்த நாள் வந்து அடுத்த வருஷம் வேறு ஒருத்தர். அந்த மாதிரி பிரம்மாங்கிற ஒரு போஸ்ட் நான்முகன். அதனால் அடுத்த பிரம்மா யாருன்னுட்டு ஆஞ்சநேயன். பஞ்சமுகம் இப்போ வந்து துணை பிரதமர். அதனால் இப்பயே அவர் ஃபைலில் எடுத்து மக்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பித்தார். நமச்சிவாயத்துக்கு மாதிரி பிரம்மா படைக்கிறப்ப 5 தலை இருந்தது, ஆணவத்தினால ஒரு தலை போயிடுச்சு. அதே மாதிரி அனுமனுக்கு 5 பஞ்சமுக ஆஞ்சநேயன் 5 தலை இருக்குது. அந்த படைப்பு தொழிலுக்கு தகுந்த ஒரு பஞ்சபத நாயகன். இப்படி அனுமனை பற்றி சொல்கிறப்ப நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, பயபக்தியோடு அனுமன் படத்தை வச்சு வாரில் மணி கட்டி பொட்டு வச்சுட்டு ஒரு 48 நாள் 48 நாளும் சுந்தரகாண்டம் படித்து முடிச்சிடணும். டெய்லி 10 ஸ்லோகமாக படித்து 48 நாள் முடிச்சிடணும். இப்போ 10 நாளில் முடிச்சிட்டோம், மறுபடியும் படிக்கலாம். படித்தா எப்பேற்பட்ட திருமணம் தடை இருந்தாலும் ஒரு வழி கிடைக்கும். எங்கிருந்தோ ஒரு மாப்பிள்ளை வந்து கொடுப்பாங்க பெண்ணுக்கு. ஆணுக்கும் அந்த தடை நீங்க, ஆனால் பெண்களுக்கு அதிகமான கருணை காட்டுவார்.
அதே மாதிரி தொடர்ந்து வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுறேன், போராடுறேன்னு சொல்லி தான் மூல நட்சத்திரத்தன்னைக்கு வெற்றிலை மாலை சாத்தி வடமாலை செய்து அவரை அபிஷேகம் செய்தால் அவர் மகிழ்ந்து தொழிலை மேம்படுத்துவார். தொழிலை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் பல மூலிகைகளை பூலோகத்துக்கு கொடுத்தவர் இவர் தான். வெற்றிலை கொடுத்தது இவர் தான். பல விதமான மூலிகைகளை பூலோகத்துக்கு அது காரணம் இவர் தான். அந்த மாதிரி சொன்னோம். பக்தன் என்ன கேட்குறானோ அதை உடனே கொடுத்துருவார். சுவாமி விவேகானந்தர் போயிட்டே இருக்காரு. பசியோடு போய் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துருக்காரு, உட்காந்துருக்காரு. அந்த கேபினில் வந்து பணக்காரவங்க காசு கொடுக்குறத உட்காந்து, மற்றவங்கள வெயிலில் தான் உட்காந்து அப்படி கண்ணை அப்படி தியானத்தில் இருக்கா. அவர் வெயிலெலாம் ஒன் பண்ணார். ஒரு சேட்டு வியாபாரம் முடிச்சு மத்தியானம் சாப்பிட்டு தூங்குறாரு. ஆஞ்சநேயர் கனவுல போல 2 பக்தருங்க 4 நாள் சாப்பிடல. நீ போய் அவனுக்கு உணவு கொடு, நீ வாட்டி தூக்கிட்டு இருக்க திடுக்கணும் முடியும். அடையாளம் என்ன போனவன் தெரிஞ்சுக்கிறப்போ வெயிலில் உட்காந்துருக்கான். வீட்டுக்கு போய் வேக வேகமாக சமையல் செஞ்சு பெரிய டிஃபன் கேரி வாழையெல்லாம் எடுத்துகிட்டு போய், சுவாமி உங்களுக்கு ஆஞ்சநேயரே உங்களுக்கு உணவு கொடு சொன்னார். அப்படியா? நான் ஒன்றும் கேட்கலையே, நான் ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கலப்பா, எனக்கு வேண்டாம். நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நான் தடுக்க மாட்டேன். நீங்கள் மகரிஷி, நான் ஆஞ்சநேயருடைய சாபத்துக்கு என்னை ஆளாக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? சரி போடு அப்படின்னு அவர் நிழலில் வண்டி உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறி கொடுத்தார். இந்த மாதிரி அவருடைய நிறைய விஷயங்கள் அவர் ஆஞ்சநேயர் வந்து சுவாமி விவேகானந்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம மனிதர்களுக்கும் வழிகாட்டி இருந்திருக்காரு. பல விதமான செய்களில் வந்து ஆஞ்சநேயர் ஸ்லோகங்களை தொடர்ந்து சொல்கிறவனுக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்காரு. ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆஞ்சநேயரை இறுக்கமாக பிடிச்சிட்டாரு. பேரே அவருக்கு மாருதின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. அவர் அருமையாக இன்னைக்கு வெற்றிக்கு உண்டானது காரணம் ஆஞ்சநேயர். பேரே அவருக்கு பேருக்கு முன்னாடி மாருதின்னு வரும், அவர் அடையாளம். அதே மாதிரி நீங்க நிறைய ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் மாருதின்னு பேர் வச்சு கொடுத்து இன்னைக்கு அவங்க பெரிய நிலைமையில இருக்காங்க. கேட்டா அதுக்கு காரணம் நீங்க வச்ச பேரு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி முதன் முறையாக 2000 ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு சென்னையில் ஆஃபீஸ் போட்டேன். அதுக்கு முன்னாடி வருவோம் போக சும்மா மிரியாள் இல்லாத இருப்பேன், ஏஎம் ஸ்டுடியோவில் இருப்பேன். அப்போ நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் பார்க்கணும் ரொம்ப வருஷம் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டுருக்கேன். போகிறேன் மத்தியானம் 1 மணி. நான் போக போக கதவு கூட்டுறேன். எனக்கு ரொம்ப வருத்தம். 5 நேரம் நீ பார்க்க வந்துருக்குன்ட்டு. சரி பரவாயில்ல, நான் உருவத்தை எப்படின்னு தெரியாது, எங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் எடுப்பார் அப்படின்ட்டு அப்படியே கண்ணை விட்டு அவர் அப்படியே மெதுவாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறார். மக்கள்லாம் சுற்றிட்டு வெளியில் போகணும். போனால் கதை சாத்திடுவாங்க. ஐயர் வந்து செல்ஃபோனையும் இதையும் உள்ளே வச்சுட்டாங்க கோயிலுக்கு. தேடிப்பா, ஐயோ நாங்கள் கோயிலுக்குள்ள வச்சுட்டு கதவை திறக்கிறாரு. அவர் கிடைக்கல. சாத்திர கோயில் திறக்கிறதுங்கிறது பண்டிட்ஜி விஷயத்துல தான். அப்படியே ஜெகஜோதியாக பார்த்து 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி 10-15 நிமிஷம் அது எதுவுமே கிடைக்கல. அவருக்கு அது அவருடைய பேக்கு ஹெல் எங்கேயுமே கிடைக்கல. வெளியில் வந்து யாரையும் ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் கண்டுபிடிச்சார். நல்லா மனம் குளிரப்பார். இது வந்து உண்மையில் நடந்த சபை. ஆஞ்சநேயர், விநாயகர், சமயவர்த்தம்மா, பெருமாள் இவங்களாம் நமக்கு நல்ல முறையில் நிறைய இடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி இல்லை ஒரு நிகழ்ச்சி சம்பவங்களை உருவாக்கணும். அப்படி ஆஞ்சநேயர் வந்து மகத்தான சக்தி. இவர் மூல நட்சத்திரத்தை வந்து தொடர்ந்து வழிபடுவது. சனிக்கிழமை தோறும் இவருக்கு வந்து வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் திருமண தோஷம் தீங்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், நோய்வாய்ப்பட்டவர் மீண்டு வருவார், பலவிதமான மாங்கல்ய தோஷங்கள் தீரும். இப்படி ஆஞ்சநேயர்கிட்ட இல்லாத விஷயங்களே இல்லை. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஏன் செந்தூரை வைக்கிறோம்னா, அவர் வாலில் தீ வச்சிருவாங்க. கடலில் போய் அந்த வாலில் தீ அழைச்சி சொன்னோன்னே சீதாதேவி அந்த வாழை பார்த்து ஐயோ கூட புண்ணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே மண் செந்நிறமாக இருக்கலாங்க. அந்த செந்தூரை தெடுத்து வைக்கிறாங்க. அது உடனே காஞ்சி போயிடும். அன்னையிலிருந்து அந்த செந்தூரம் வந்து ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்சது. அப்ப நம்ம வாழல இங்க ஆஞ்சநேயர் வாழல தொட்டு வைக்கிறப்ப அவருக்கு சீதாதேவி தொட்டு வச்சது ஞாபகம் வந்து நம்மளோட இங்க வேண்ட கோரிக்கைகளை உடனே தீர்த்து கொடுப்பாங்க. சீதாதேவி அது மகாலட்சுமி. மகாலட்சுமி. அருமை அருமை.
அதாவது கல்யாண தடைகள். நான் எந்த வீடியோ போட்டாலும் இல்லை யார் எந்த வீடியோ போட்டாலும் எல்லாரும் ஓடி வந்து கேட்குறது என்ன, கல்யாணம் எப்போ ஆகும், நாங்கள் 90s கிட்டு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி. கல்யாணம் ஆகணும்னா நீங்கள் பண்டிட்ஜி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி 48 நாள் ஃபஸ்ட்டு வந்து வால் வச்ச ஒரு அனுமான் ஃபோட்டோ வாங்கிக்கோங்க. வால் இருக்கணும், வால் கீழே ஒரு பெல் தொங்கணும், அப்படிதானே பண்டிட்ஜி? அந்த பெல்லை 48 நாள் குங்குமத்தாலையும் சந்தனத்தாலையும் பொட்டு வச்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு நாள் ஒரு சுந்தரகாண்டம் படிக்கிறீங்க, 10 ஸ்லோகம் படிக்கிறீங்கன்னா 10 ஸ்லோகம் படிச்சுட்டு ஒரு பொட்டு வச்சு ஆஞ்சநேயரை வேண்டிக்கோங்க. அது மாதிரி 48 நாள் நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக அந்த 48 நாள் முடிகிறதுக்குள்ளேயும் உங்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும். அதுவும் பண்டிட்ஜி ஒரு அருமையான விஷயம் சொல்லியிருக்காங்க, பெண்கள் இந்த மாதிரி வேண்டுறப்போ அவங்களுக்கு சட்டென்று கல்யாணம் நடந்துவிடும். ஆண்களுக்கும் நீங்க வேண்டப்போ கல்யாணம் நடக்கும், திருமணத்தை நீக்குவாரு, பொருளாதாரம் என்றதையும் தருவார். அதே மாதிரி வெற்றிலை மாலை மிகப்பெரிய ஒரு பரிகாரம், வரப்பிரசாதம். அது வெத்தலை வந்து ஏதோ ஒரு வெற்றிலை போடக்கூடாது அவருக்கு. 33 வெற்றிலை, 33 வெற்றிலை அவருக்கு மழையா போகும். அதே மாதிரி வடமான சாத்துறப்ப அந்த வடைங்கிற வந்து உளுந்தில் செய்யுது, உளுந்துல மிளகுல செய்யுது. உளுந்துங்கிறது ராகு, மிளகுங்கிறது கேது. இந்த ராகு கேதுவால் வரக்கூடிய தீமைகளை இந்த ஆஞ்சநேயர் தீர்த்துனார். அதனால வடமாட பண்டிட்ஜி. அடுத்ததா வந்து அபிமன்யு அப்படிங்கிற பையனோட பேரண்ட்ஸும் அவங்களும் முறையிட்டு இருக்காங்க. அந்த பையனால பினான்சியலா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல, நல்ல தொழில் நல்ல வளர்ச்சி அடைய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தோன்னா 20/11/1978. பேரு எம் அபிமன்யு. எம்மா அபிமன்யு, நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க. நான் எதனால அந்த பேருக்குள்ள என்ன அபிமன்யு, YU ஒய் வருங்களா, ABIMANYU. அப்பா பேரு ஆர் முனுசுவாமி. முனுசாமி. அம்மா பேரு எம் மாரியம்மாள். தொழில் அமையலை, ஃபினான்ஷியலாக சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி பண்டிட்ஜி கிட்ட என்ன செய்யலாம்னு சொல்லி ஆலோசனை கேட்டு வந்திருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம பண்டிட்ஜி 20 நம்பரில் பிறந்தாலே குட்டுன்னு தான் சொல்லுவாங்க. பார்க்கலாம். 20 வந்து வெற்றி முரசுன்னு சொல்கிறேன். எண்களின் நாயகன்ல அவரு வருது. 2, 11, 20 முக்கியமான நம்பர்ஸ். அதில் எந்த மாற்றுக்கிறோம். கூட்டி எண்ணும் 2, 2 and 2. சந்திரன். ஆமாம், இந்த 2 எண்களும் 1 and 1, 2 and 2, 3 and 3, 4 and 4 தான் சிறப்பு. அப்போ அந்த சிறப்பான எண் இப்போ நிறைய பேர் வந்து அபிமன்யுங்கிற பேர் வைக்கலாமான்னு கேட்பாங்க. அழகான பேர், அழகான ஒரு வார்த்தையை கொண்ட ஒரு பேர், கிருஷ்ண பரமாத்மா வளர்த்த ஒரு குழந்தை, எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்குது. அபிமன்யுடைய மரணம் 16 வயசு நிகழும். இது அர்ஜுனுக்கே தெரியாமல் வளர்த்துருக்காரு. அன்னைக்கு மரணம் வர்றது அவருக்கு தெரியும். ஆனால் அர்ஜுனை தூரமாக கூட்டிகிட்டு போயிட்டார், வெகு தூரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அர்ஜுனன் தான் காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு மரணம் சம்பவிக்கிறது விதி. அவர் நிரந்தரமாக அவர் ஜோதியாக இருக்கக்கூடிய, என்றும் புகழோடு இருக்கக்கூடியது அபிமன்யு. இப்போ இந்த அபிமன்யுங்கிற ஒளி அதிர்வுகள் அது எங்கூட சேர்ந்து 25ஆம் எண் 7. இப்போ ஜென்ரலாக மக்களோடு நினைப்பாங்க எல்லாருன்னா 2ஆம் எண் 7ஆம் நம்பரோட ஒத்து போகும். ஆனால் பெயரில் 7, 8, 4 இவையெல்லாம் ஒத்து போகும். இவைகளெல்லாம் அவர்களை வேலையை பார்ப்பார். மனதை ஆள்வோன் சந்திரன், அறிவை ஆள்வோன் கேது.
மனம் என்ன சொல்ல இது கேட்காது. ம். நீ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படினா கேட்காது. நான் எம்பிஏ படிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. நான் எம்பிஏ தான் படிப்பேன், டைவர்ட் பண்ணும். அது நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதாவது மனசுக்கு ஒண்ணு பிடிக்கும், பிரெயினுக்கு ஒண்ணு பிடிக்கும், அம்மா அப்பாவுக்கு ஒண்ணு பிடிக்கும், அந்த சூழ்நிலை இன்னொன்னு கொடுக்கும். இன்னொன்று அப்படியே போயிருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடையல. Correct. அழகான ஒரு பேர் இருக்குது. ஆ. ஆனால் பேரில் 25ஆம் எண் அது ஒரு மகத்தான தோல்வி கொடுக்குது. மனதிற்கு இசைந்த கல்வி, மனதிற்கு இசைந்த தொழில், மனதிற்கு இசைந்த மன வாழ்க்கை, மூணுமே பிடிச்சிச்சு. இன்னும் திருமணம் ஆகியிருக்காரு. ஓ. திருமண வாழ்க்கையும் பாதிக்கு. சாதக கட்டத்தெல்லாம் பார்த்து திருமணம் ஆகணும்னு போய் நம்பரை பார்த்தாலே சொல்லிடுவோம். ஆ. அப்படியே ஆயிருந்தாலும் டிவோர்ஸ் ஆகும். ஆஹா. எல்லாத்துலேயுமே மைனஸ். ம். அதான் இந்த 7ஆம் நம்பர். இப்போ அதாவது அவங்க வெற்றி கொடுக்குற எண்ல பிறந்திருக்காங்க. ம். அவங்களோட கூட்டு எண்ணும் அருமையான எண் 2:2. ம், பண்டிட்டியே சூப்பர்னு சொல்றாங்க. ம். ஆனா பேருனால ம். பேரும் நல்ல பேர், ஆனா அந்த ஸ்பெல்லிங் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. நிறைய பிரச்சனைகளை கொடுத்து இது வரைக்கும் கெரியர்லயும் சக்சஸ் ஆக முடியல. ஸோ இனி வந்து அவங்க சிறப்பான ஒரு வெற்றியை பார்க்கலாம். பண்டிட்ஜி சொன்னபடி அந்த வழிமுறைகளை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணி பேரை மாத்திக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும். ம். அபிமன்யு அபிமன்யு கிருஷ்ணா கிருஷ்ணா. 3 போட்டு ம். 3 ஸ்டார். முனுசுவாமி. அதனால எம்யூ தான் எல்லா இடங்களையும் மூவ் வரணும். தமிழில் அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஓகே ஆகிடுது. வந்துரும். கெசட் வேண்டியது. ஆனால் கிருஷ்ணா பண்ணியிருக்கோங்களா ஆ. கெசட் பண்ணணும். கெசட்டில் வந்து மூங்கிற எடுத்து அந்த எம்யூனா மூவ், அதனால் மூவ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவ் போட்டு கெசட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டான் ஒரு அற்புதமான எண் அங்கே உள்ள வந்துச்சு. இது கிரேட் 50. ஓகே. ஆராய்ச்சியாளர்கள் கிடுகிடுகிடுன்னு வளர்ச்சி, அபிமன்யு கிருஷ்ணா அப்படி பொருளாதார முன்னேற்றம், குபேர வாழ்க்கை, வண்டி வாகனங்கள், புதிய பூமிகள், புதிய கட்டடங்கள், நல்ல மன வாழ்க்கை, எதிர்கால முன்னேற்றம், அப்படியே வந்து அவருக்கு நிலையான வாழ்க்கை அது கொடுத்துட்டே இருக்கும். அருமை அருமை. அவர் வாட் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நல்ல எதிர்காலம், ஆமாம். எல்லாமே நல்ல ப்ளஸ்ஸா வந்துடும். முத்து வச்சு ஒரு மோதிரம் போட்டு, ம். முத்து வலதுகை மோதிரங்கள் போட்டால் சந்திரனுடைய அலைகள் அங்கே முழுசாக கிடைக்கும். Correct. இப்படி ஒரு அழகான ஜாதகம். ஏன்னா பெயர் தவறாக இருந்து வாழ்ந்தான் ஒரு அங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அங்கே மைனஸ் போயிட்டே இருந்தோம்னா நம்ம போயிட்டே தான் இருக்கணும். ம். விமோச்சனம் இல்லை. ஆலயங்கள் போகிறனால கொஞ்சம் கண்ட்ரோலாக போயிட்டு விபத்துக்கள் தடுக்கப்படும், அதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த பெயர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு 7ஆம் நம்பர் வெற்றி கொடுக்காது. பெரிய போர்க்களமா தான் இருக்கு. நான் வெற்றியை வந்து 5 வருஷம் கழிச்சு நான் சொல்கிறதே இல்லை. 30 days, 30 days. 60 days, Excellent. 90 days, 120 days அவங்க அந்த அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க சீக்கிரம் வெற்றி அடைச்சிடும். ஆனா இது சூப்பர் பண்டிட்ஜி. ம். 5 வருஷம் கழிச்சு வெற்றி, 10 வருஷம் அதெல்லாம் கிடையாது. 30 days ரிச்சுவலா ஃபாலோ பண்ணுங்க, முழு மனதோட எடுத்து வைங்க, 30 நாள்ல வெற்றி. எனக்கு 7 சனி வருது, ஆ. அஷ்டம சனி வருது, ஆ. எனக்கு அஷ்டம சனி திசை சரியில்லை, எனக்கு சனி திசை ராகு, என்ன வேணாலும் நடக்கட்டும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதான் நம்பர்ஸ். அதை உணவு இருந்தால் தான் உடல், உயிர். உணவே இல்லாமல் இருந்தால் உயிர் போயிடும். இப்போ அந்த உணவுங்கிறதுல சத்து வேணும். ம். அந்த சத்து வாழைப்பழ தோலை மட்டும் சாப்பிட்றாங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்டா தானே பிரயோஜனம். ஆமாம். இப்போ நம்ம தோலை சாப்பிட்ருக்கோம், பிரயோஜனமே இல்லை. ம். இப்போ சதையை சாப்பிட்றோம், நல்ல வாழ்க்கை அது அழகாக கொடுக்குது. அருமை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நம்பருக்குள்ளே போயிட்டோம். சிறப்பாக வாழ்வார் அபிமன்யு. கிருஷ்ணா. உண்மையிலேயே அபிமன்யு கிருஷ்ணனுடைய கூட நம்ம அபிமன்யு கிருஷ்ணன் மாற்றி. அபிமன்யு கிருஷ்ணா 30 நாள்ல உங்க வாழ்க்கை ஒளிமயமாக போகுது.
ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள் உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள் எங்கள் நமது கண்கள் அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும் நோய்களும் தீரும் உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை இன்னும் நன்மை பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்.